இன்னைக்கு 29/6/2026 திங்கட்கிழமை என் மகனோட பர்த்டே. நிறைஞ்ச பௌர்ணமி வேற. இன்னைக்கு அவர் கையாலேயே இந்த முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணி எங்கள் சாமி ரூமில் அழகாக பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன் சாமியை கும்பிட்டு. இன்னைக்கு தம்பி பிறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவனை கையில் குட்டியாக வாங்கினமானு இருந்துச்சு. நல்லா பிங்க் கலரில் ஒயிட்டாக பிறந்திருந்தான். அவனுக்கு கொஞ்சின மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளேயே 7 வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி அவருக்கு 7வது பிறந்தநாள். பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் அவனுக்கும் தேவை தான். அதுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. என்ன தான் ஆம்பளை பையங்களுக்கு மேக்கப் பண்ணாலும் அவங்களுக்கு அதே வாட்ச்சு அதே செயின் தான் போட்டு விட்டுட்டு அதுவும் அழகாக போஸ் கொடுத்துச்சு. போஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா எனக்கும் ட்ரெஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவளுக்குமே மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். மேக்கப் பண்ணிவிட்டு அந்த குட்டி அது போட்ட ஆட்டம் சும்மா சொல்லக்கூடாது, ஓவர் ஆட்டம் தான். தம்பி கேட்டால் அம்மா இன்றைக்கி எனக்கு பர்த்டேவா பாப்பாவுக்கு பர்த்டேவா அப்படி அந்த அளவுக்கு பாப்பா இன்றைக்கி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. இது அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. போடவே இல்லை. பர்த்டேக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ தான் போடுறா. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்போயுமே இதை கொடுத்தா போட மாட்டேன், குத்தும் அப்படின்னு சொல்லும். இன்றைக்கி எப்படியோ போட்டு விட்டு இதை போட்டதுக்கப்புறம் அது நான் தான் ஏஞ்சல், நான் தான் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதுக்கடையில் அவங்க அப்பா கால் பண்ணி ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டேன்ப்பா, கேக் வாங்கிட்டு வந்துடுறேன், என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் தங்கச்சி ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் 2 பொன் குழந்தைகளா, அதுகளும் நல்லா க்யூட்டாக இருக்குங்க. அக்ஷரனோட அந்த 2வது குட்டி நல்லா செட் ஆயிரும். பாப்பாவும் அவங்களோட ஃபஸ்ட் பாப்பாவும் நல்லா செட் ஆகிக்குருங்க. நல்லா 4 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கேக் வாங்கிட்டு வந்துட்டார். நானும் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் துணூறு வச்சு விட்டுட்டேன். உசுர் வந்ததுக்கப்புறம் இந்த பிறந்தநாள் தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேவா, அதனால் அவங்க அப்பத்தாவும் அம்மாச்சியும் இல்லாமல் கொண்டாடுறான். அது அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வீடியோ கால் போட்டு பேரண்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் கேக் வந்துருச்சு. எல்லா குட்டிங்களும் வந்துருச்சா, கேக்கு அரேஞ்ச் பண்ணி கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக்கை வெட்டி முடிக்கிறக்குள்ளே இந்த 4 குட்டிகிட்டேருந்து கேக்கை காப்பாற்றுறது தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதில் மேலே சொருகி வச்சுருந்த அந்த சாக்லேட்டு ஃபுல்லாக எடுத்து தின்னுட்டாங்க. சரி வெட்டிட்டு சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டுட்டு வெட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கடவுள் பையன் 1 பொண்ணு 1ன்னு அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாலும் எனக்கு என் பொண்ணு அப்படியே என்னோட டிட்டோவாக இருந்தாலுமே எனக்கு என் மகனை தான் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அது ஆம்பளை பையனை பெற்றா எல்லா அம்மாக்களுக்குமே புரியும். என் மகன் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் தான். இன்றைக்கி அவரும் அதை நிரூபிச்சிட்டாரு. கேக்கை கட் பண்ணி முடித்தோடனேயுமே குட்டி எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஊட்டிட்டான். எப்போயுமே ஃபஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டேலாம் அவங்க டேடிக்கு ஊட்டுவார் சின்ன குழந்தையா இருக்கும்போது. இன்றைக்கி நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. கேக்கை கட் பண்ணோடனே அம்மாவுக்கு ஊட்டிட்டான். அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வந்து என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என் மகன் எனக்கு ஃபஸ்ட்டு கேக் ஊட்டினது. அதுக்கப்புறம் அவருக்கும் ஊட்டிட்டு நல்லா இருக்கணும் என் மகன் 100 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன். அப்புறம் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே கேக்கை கொடுத்துட்டு நாங்களும் கேக்கை சாப்பிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்துட்டு தம்பிக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிருந்தோம். நிறைய 2-3 கோயிலுக்கு போயிருந்தோம். அது க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கும் சாமி கும்பிட்டு எங்களுக்கும் முனியாண்டிக்கு ஒரு வைப் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பேரே அதுதான். அதனால் நல்லபடியாக முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பாய்.